ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பிளான்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேரூட் ஆப்பிள் பிளான்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்சல் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பியூர் பாலித்தீன் கவரில் இந்த பிளான்ட்டை உள்ளார வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கு. உடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால ஒரு ஸ்டிக் ஒன்று உள்ளார வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த பேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உள்ளார எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் இது பொறுத்த வரைக்கும் பியூர் பாலித்தீன் கவரில் பேக்கிங் பண்ணியிருந்தது. குச்சி உள்ளார வச்சு அதை கூட வந்து கட்டியிருந்தது. அதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சீலிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலிங் ஷீட்டை வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி போட்டிருந்த மாதிரி ஒரு மாதிரி வெட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு கீழே வச்சு சுற்றி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிராஃப்ட் பார்ட்லேயும் ஒரு பேப்பர் வச்சு சுற்றி இருந்தது. இதை பேரூட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு நம்ம வைக்கணும். அப்போ தான் தண்ணி வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் வரக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துட்டு லைட்டாக வெட்னஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி போட்ட மாதிரி வந்துட்டு ஒரு கவர் ஒன்று சுற்றி இருந்தது. அதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேரூட் ஆப்பிள் பிளான்ட்டை நம்ம நடக்குள்ள நீங்கள் வேறு ஏதாவது ஏடக்கூடமான ஃபங்கசைட் பவுடர் அது இது நம்ம ஆட் பண்ணுறதை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளோட மண் கலவையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரினா மண் கலவையில் இந்த பிளான்ட்டை நட்டோன்னா ரொம்ப நல்லது. இதை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் பிளான்ட் பேரூட் ஆப்பிள் பிளான்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டை மினிமம் 2 மணி நேரமாவது நம்ம தண்ணியில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வைக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேரூட் ஆப்பிள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டை வந்துட்டு நம்ம நட்டாச்சு. இந்த ஆப்பிள் பிளான்ட்டோட வெரைட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோசெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் வெரைட்டி தான். இதை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய சீலிங் பிளான்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான வைல்டு ஆப்பிள். இந்த வைல்டு ஆப்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டாக வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. இந்த வைல்டு ஆப்பிள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராபிக்கல் பேஸ்ட்டில் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த வைல்டு ஆப்பிளோட ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். சீலிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறதால இது ஃப்ரூட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுக்கும். இதுதான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். M9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட் ஸ்டாக்கில் கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊடுருவி போகாது. M9 ரூட் ஸ்டாக்கில் பிளான்ட் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணியிருந்ததுன்னா அந்த பிளான்ட்டை நம்ம பாட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டில் நடுறதுக்காக தான் இந்த வெரைட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஈஸியாகவும் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மற்ற வெரைட்டி கம்பேர் பண்ணக்குள்ள. ஆனால் டோசெட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டி நம்மளோட கிளைமேட் வந்துட்டு வளர்கிறதுக்கு. அதனால் இந்த வெரைட்டி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்பிள் பிளான்ட் வெரைட்டி வித் சாயில் வித்தவுட் சாயிலோட வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் கொடுக்குறேன். நன்றி.